ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்னேஷ், குழந்தைக்கு என்னதான் பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க. குழந்தை எதுக்காக இப்படி அழுகுறான்? உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அவன் ஏன் குழந்தை, அவனுக்கு என்ன ஆனாலும் நான் அவனை பாத்துப்பேன். விக்னேஷ், ஏன் இப்படி பண்றீங்க? எங்க மேல இருக்கிற கோவத்தை தூக்கி போடுங்க. குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்கங்கிற பதட்டத்துல கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பதில் சொல்லாம உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு அர்த்தம். என் புள்ளைக்கு என்ன ஆனாலும் அது என்னால பாத்துக்க முடியுங்க. உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுகுறான்? உங்க வேலையை பாத்துட்டு போங்க. விக்னேஷ், விக்னேஷ், இப்ப என் குழந்தை எப்படி இருக்கான்? குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதனாலதான் அழுதுகிட்டே இருந்திருக்கான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா கையல், டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது. டைஜஷன் ப்ராப்ளம்னா சின்ன ப்ராப்ளம் தானே. என் குழந்தைக்கு சரியாயிடும்ல டாக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? சார், இந்த மாதிரி பிரச்சனை பெரியவங்களுக்குன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மெடிசன் கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். ஆனா குழந்தைக்கு நம்ம தான் அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஆமா, குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்குறீங்க? என்ன சார், உங்களை தான் சார் கேக்குறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்குறீங்க? ஆமா, குழந்தையோட அம்மா எங்க? குழந்தைக்கு வயிறு மந்தப்பட்டிருக்கு. பால் பவுடரோ பாக்கெட் பாலோ அதிகமா கொடுத்திருந்தாதான் இந்த மாதிரி ஆயிருக்கும். தாய்ப்பால் கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் ஆயிருக்காதே. என்ன கையல், உங்க தங்கச்சியோட குழந்தை தானே சொன்னீங்க? ஆமா டாக்டர். டாக்டர், நானே சொல்றேன், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி பால் பவுடர் தான் கொடுத்தேன். என்ன சார் இது? குழந்தைக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு பால் பவுடர் எல்லாம் கொடுக்குறீங்க? என்ன கையல், நீங்க ஒரு நர்ஸ் தானே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல. எப்படி இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணீங்க? குழந்தைக்கு பால் பவுடரோ கடையில விக்கிற பாலோ கொடுத்தா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சில குழந்தைங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிடும். இல்ல, அது வந்து டாக்டர், இப்ப என்ன பண்றது? குழந்தை நார்மல் ஆகிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? இப்போதைக்கு மெடிசன் கொடுத்திருக்கேன். மந்தப்பட்டது சரியாயிடும். திரும்பவும் இந்த மாதிரி பால் பவுடரோ கடையில விக்கிற பாலோ கொடுக்க கூடாது. இப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பசில அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள குழந்தையோட அம்மாவை வர சொல்லி தாய்ப்பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது டாக்டர். நீங்க வேற ஏதாவது மெடிசன் மூலமா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க டாக்டர். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? குழந்தையோட சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. என்ன கையில் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி நடந்துக்கிறாரு? ஆமா, உங்க தங்கச்சி எங்க? டாக்டர், ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளம். கோவத்துல தான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. நான் புரிய வைக்கிறேன் டாக்டர். நான் என் தங்கச்சியை வர சொல்றேன். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்றேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் குழந்தைகிட்ட காட்டிட்டு இருக்காதீங்க. சரி, பாத்துக்கோங்க.